ஹாய் செல்லகுடீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான மினி மூவி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இது ஒரு மினி ட்ராமா தான், ஆனா இதை நான் ஒரு மூவி ஃபார்மேட்ல கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணதான். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு ஏழை பொண்ணு, காமிக் புக் ரைட்டரு. ஹீரோயினோட சீஃப் எடிட்டர் கால் பண்ணி செம்மையா நம்ம ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. என்ன காமிக் புக்லாம் நீ இப்பெல்லாம் ரைட் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் காஃபி போட்டுக்கிட்டே தெரியாதனமா என்ன பண்ணாங்க, ஒயர் மேல தண்ணியை ஊத்தி விட்டுறாங்க. இது தெரியாம நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ஒரு ஏழை பொண்ணு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு வந்து மறுபடியும் டீயை போடலான்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த கரண்ட் ஷாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சிடுது நம்ம ஹீரோயினுக்கு. ஏன்னா ஹீரோயின் ஆல்ரெடி அது மேலே தண்ணி போட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ அப்படியே மயக்க போட்டு விழுந்தோடனே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ஹோட்டலில் நல்லா சூப்பராக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா ஒன்றும் புரியவே இல்லை. ஹீரோயின் கிட்ட ஒரு பொண்ணு வந்து இங்கே பாரு, அவனுக்கு வெறும் 18 வயசு தான், அவர் என்னோட தம்பி தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்ல ஹீரோயின் ஒரு காமிக் புக் ரைட்டர்ன்றனால நிறைய காமிக் புக்லாம் படிப்பாங்க போல இருக்கு. இப்போ ஹீரோயின் என்னடா இது நம்ம படிச்ச ஒரு காமிக் புக்ல இருந்து வர டைலாக் மாதிரியே இருக்கே இந்த பொண்ணு பேசுற டைலாக்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பொண்ணு வந்துட்டு நீ தானே யுவானு கேட்க, அந்த பொண்ணு ஆமா ஆமா என்னோட பிரதரை வந்துட்டு நீ தயவு செஞ்சு விட்டுருன்னு சொல்ல ஹீரோயின் இப்பதான் பாக்குறாங்க. அச்சிச்சோ நமக்கு ஷாக் அடிச்சதுல நம்ம காமிக் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டோம் போல இருக்கேன். நம்ம காமிக் வேர்ல்ட்ல வந்துட்டு இருக்க ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ரெண்டாவது ஹீரோயினுடைய ஒரு கேரக்டர்ல தான் இருக்காங்க. ஐயோ இந்த ஹீரோயின் சரியான வில்லியாச்சே, நம்ம இவளுடைய கேரக்டர்லயா இருக்கோம், இந்த பொண்ணை வேற இந்த வில்லி பொண்ணு அடிக்குமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏமா தயவு செஞ்சு என் கையை விடுமா, நான் எப்படிமா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த யுவான் பொண்ணு கிட்ட இருந்து அவங்களுடைய கையை ரிலீஸ் பண்ண பார்க்க அப்ப அந்த காமிக்ல இருக்க ஹீரோ, அதாவது காமிக்ல இருக்க ஹீரோ வரா. இது நம்ம ஜாமாவுடைய ஹீரோ கிடையாது, அவனா அந்த ஹீரோக்குள்ள இருக்கு. இப்ப அவன் என்ன பண்ணா, நம்ம ஹீரோயினை பார்த்து ஒழுங்கா அவளுடைய கையை விட்டுரு, நீ என்ன அவளை இப்படி புள்ளி பண்ணிட்டு இருக்க, நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் கேன்சல், இதுக்கப்புறம் நான் உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த யுவான் பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போலான்னு பார்க்க இப்பதான் நம்ம ஜாமாவோட ஹீரோட என்ட்ரி. ஸோ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இப்பவே உன்னை நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஹீரோயின் இவன் யார்தான், ஒருவேளை இவன் தான் வில்லனா இருக்கானோ இந்த காமிக் புக்ல இருக்கிறது, சரி பரவாயில்ல இப்போதைக்கு நம்மளோட மானம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் இவனை தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போறேன், உன்னோட என்கேஜ்மெண்ட்டை நானே கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கூட போவேன். ஆனா அந்த காமிக் புக்ல இருக்கிற ஹீரோ பின்னாடி வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி டார்ச்சர் பண்ண வர ஹீரோ இங்க பாரு ஒழுங்கா இங்க வந்து போயிடு இல்லைன்னா உன்னை அவ்வளவுதான் சொல்ல ஹீரோயின் பாக்குறாங்க. வாவ் இவன் எவ்வளவு பாசியா இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனசுல நினைச்சிட்டே இருக்கிறதுக்குள்ள ஹீரோ ஹீரோயினை தனியா கூட்டு வந்து நீ எனக்கு என்ன கிஃப்ட் தரப்போற, உன்னோட மானத்தை நான் காப்பாத்திருக்கேன்ல, ஏன்னா அவன் முன்னாடி உன்னுடைய மானம் போயிருக்கோம்லன்னு சொல்ல ஹீரோயின் நான் போய் உனக்கு என்ன கொடுக்கணும், ஒழுங்கா என்கிட்ட இருந்து நகருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போலான்னு பார்க்க ஹீரோ மேலே பொதுக்கடின்னு விழுந்துடுறாங்க. பத்தா குறைக்கு நம்ம ஹீரோவை கிஸ்ஸும் பண்ணிடுறாங்க. ஸோ ஆக்சிடென்ட் எல்லாம் உடனே நம்ம ஹீரோயின் சாரி சொல்றாங்க. ஹீரோ நீ இதை தெரிஞ்சு தானே பண்ண அப்படின்னு சொல்ல நான் ஏன்டா உனக்கு தெரிஞ்சு பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து எந்திரிக்கலான்னு பார்க்க இப்போ ஒரு தாத்தா வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கேட்க ஹீரோயின் ஐயோ இவர் இந்த காமிக் புக்ல என்ன கேரக்டர்னே நமக்கு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோ எந்திரிச்சு வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கைய போட ஹீரோயினுக்கு ஹோ இது நம்ம தாத்தா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாத்தா கிட்ட என்ன சொல்றாங்க, நான் வந்துட்டு அந்த பையனை வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதாவது அந்த காமிக் புக்ல இருக்க அந்த ஹீரோ இருக்கா இல்லையா அவனை வந்துட்டு இப்போதைக்கு நம்ம செகண்ட் ஹீரோன்னு கூப்பிட்டுக்கலாம். ஸோ செகண்ட் ஹீரோவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல டக்குன்னு வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஆமா நான் ஹீரோயினை வந்துட்டு கல்யாணம் தாத்தான்னு சொல்ல இப்ப நம்ம செகண்ட் ஹீரோவுடைய அம்மா ஹீரோயினுக்கு என்னடா குறைச்சல், அவளை என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற, யாரா இந்த யுவான் பொண்ணு அப்படின்னு சொல்ல இப்ப அந்த செகண்ட் ஹீரோ நான் யுவானை தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதுனால தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. தாத்தா இப்ப வீட்டுல இருக்க நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம எப்படி நம்மளுடைய ரியல் வேர்ல்டுக்கு போகணும் ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள தாத்தா எந்திரிச்சு ஹீரோயின்ட்ட சாரி கேட்கறாங்க. அந்த செகண்ட் ஹீரோ உன்னை நல்லா பார்த்து பண்ணாமா, அவன் கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வந்தா, ஆனா அவன் உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கானாமா, என்ன மன்னிச்சிடுமான்னு சொல்ல ஹீரோயினும் பரவாயில்ல தாத்தா ஹீரோயினை ரொம்ப நல்லா பார்த்துப்பான், அவன் என்ன லவ் பண்றான் தாத்தான்னு சொல்ல இதெல்லாம் நம்ம ஹீரோ தூரத்தில் நின்று கேட்டுக்கிட்டு சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ சொல்றாரு, என்ன தாத்தா கிட்ட என்ன பத்தி பேசிட்டு இருந்தேன், அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானேன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல தாத்தா உடம்பு சொல்ல அதனால நான் தாத்தாவை சமாதானப்படுத்தணும்ன்றதுக்காக உன்னை பத்தி பேசணும்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வர ஹீரோயின் ஒழுங்கா நவுறா, என்னடா நீ எப்ப பாரு என் பக்கத்துல வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல மறுபடியும் அந்த இடத்துக்கு செகண்ட் ஹீரோ வரா. இப்ப செகண்ட் ஹீரோ உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட இவன் கூட எல்லாம் பழகாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல வர, அதாவது நம்ம ஹீரோ பத்தி சொல்ல வர ஹீரோயின் உனக்கு எனக்கு தான் என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுல, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு, நான் இவனை தான் கல்யாணம் படிப்பேன் அவன் முன்னாடி நடிக்க ஹீரோ உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட சரி ஓகேவா நம்ம தாத்தாவை பார்க்க போலான்னு சொல்ல ஹீரோயின் தாத்தாவுக்கு போரிஜ் ரெடி பண்றாங்க. பேலன்ஸ் இருக்க போரிஜ் அவங்க சாப்பிடலான்னு போவேன். ஹீரோ உனக்கு சமைக்க தெரியாதான்னு கேட்க ஹீரோயின் இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் ரியல் வேர்ல்டுலயும் ஸோ பேக்டு நூடுல்ஸ் தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா நம்ம ஹீரோயின்காக போயிட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்து ஹீரோ
ஹீரோயின் கிட்ட கொடுக்க இதை பார்த்த நம்ம ஹீரோயின் வள்ளுவதற்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு என்னம்மா இப்படி காட்டு மிராண்டித்தனமா சாப்பிட்டுட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோயின் தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய வந்து பாத்தீங்கன்னா சாப்ஸ்டிக்ல இருக்கிறதையும் சாப்பிட்டுக்கிட்டேன். நான் ப்ராமிஸா சொல்றேன், இன்னைக்கு தான் நான் இவ்வளவு அதிகமா சாப்பிட்றேன், மத்தபடி நான் ஒன்னும் அதிகமா சாப்பிட்ற பொண்ணெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க போல இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோயினுடைய இந்த வாந்தி வர சவுண்ட பார்த்துட்டு நம்ம தாத்தா என்ன பண்றாரு, ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு உனக்கு எவ்வளவு வந்துட்டு தைரியம், நீ ஹீரோ கூட ஒன் நைட் வந்துட்டு ஸ்டாண்ட் இருந்திருக்கியா, அதனால நீ பிரெக்னென்ட் ஆயிட்டியா என்ன, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி நீ ஹீரோவை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோவும் இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆமா தாத்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா தான் இருக்கான்னு சொல்ல தாத்தா உடனே சீக்கிரமா போயிட்டு மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய பத்தி அவரு கனவு காண ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் என்னடா இவன் இப்படி புழுறான், நம்மளோட ரியல் வேர்ல்டுக்கு நம்ம எப்பதான்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஏன்டா இந்த மாதிரி போய் சொன்ன தாத்தா கிட்டன்னு சொல்ல ஆமா தாத்தா உடம்பு சொல்ல இல்லையா, சப்போஸ் வந்துட்டு நீ இல்லன்னு சொன்னா அப்புறம் தாத்தாக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துட்டா என்ன பண்றது, அதுக்காக தான் போய் சொன்னேன், இப்ப நான் உன்னோட ஃபியான்சில இருந்து உன்னுடைய ஹஸ்பண்டா ப்ரமோட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ கூட செல்ஃபி எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டேன், இதை வந்துட்டு நீ இந்த போட்டோ வச்சுக்கோ, ஆனா என்ன இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய காரை விட்டு கீழே இறங்கிடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிட ஹீரோயின் டே வில்லன் பையலை நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் எப்படா நம்மளுடைய ரியல் வேர்ல்டுக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு சிஸ்டர் கிம்ன்ற பேர்ல இருந்து போன் வருது. ஹீரோயினும் யாரா அந்த சிஸ்டர் கிம்னு சொல்லிட்டு பாருக்கு போறாங்க. அங்க போனா ஒரு பையன், ஆக்சுவலி இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கே போல இருக்கு. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, என்ன உங்களுக்கும் ஹீரோக்கும் ஏதோ கல்யாணம் நடக்க போதாமே, சரி ஓகே உங்களை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணாலையா, அந்த யுவான் பொண்ணு, அதாவது அந்த யுவான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் அந்த யுவான் பொண்ணு வந்துட்டு வாங்கிக்கிட்டா இல்லையா, அதனால வாங்க நம்ம அவளை வந்துட்டு பழி வாங்கலான்னு சொல்லிட்டு அந்த யுவான் பொண்ணை புள்ளி பண்ணிட்டு இருக்காரு இந்த சிஸ்டர் கிம். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போலான்னு பார்க்க நீ எங்க ஓடுற, உன்னோட பாய் ஃப்ரெண்டை இவ திருடிக்கிட்டான் தானே, நான் உன்னை இவளை வந்துட்டு புள்ளி பண்ண கூப்பிட்டேன், நீ என்ன ஓடிட்டு இருக்க, வந்து இவளை புள்ளி பண்ணுன்னு சொல்ல கரெக்டா அந்த இடத்துக்கு செகண்ட் ஹீரோ வர உடனே இந்த யுவான் பொண்ணு போயிட்டு செகண்ட் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ணிட்டு இவ என்ன புள்ளி பண்றான்னு சொல்ல நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ யுவானை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோயின் என்னடா இது நான் பண்ணாத தப்புக்கு இந்த பையன் எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா குடிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். சோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்தா ஹீரோயின் இப்ப செம்மையா குடிச்சிட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன வீட்டுக்கு போகணுமா, வீட்டுல தானே இருக்கா இவ அப்படின்னு சொல்லி யோசிக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, வில்லன் பையலே நீ ரொம்ப பாக்கிறதுக்கு அழகா தான் இருக்கா, ஆனா நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும், இது ஒண்ணு என்னோட வீடு கிடையாதுன்னு சொல்ல நம்ம ஹீரோ ஹேண்ட்ஸம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஹீரோயினை பார்த்து சிரிக்கா. ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோ வேணாம் தடுக்க ஹீரோயின் வந்துட்டு பெட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இன்னர் வேற கழட்டி ஹீரோ மேல தூக்கி போட ஹீரோவும் அதை எடுத்துக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ நல்லா குளிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, தூங்கிட்டு இருக்கவங்க முழிச்சு பாக்குறாங்க. முழிச்சு பார்த்தா ஐயோ நம்ம என்ன வேற ஒருத்தவங்களுடைய ரூம்ல இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெட்ஷீட் எடுத்து தூக்கி பார்க்க அது நம்ம ஹீரோடைய ஷர்ட்டை போட்டிருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஹீரோ வேற குளிச்சுட்டு வரானா, அச்சோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசில் நினைக்க ஹீரோ நீ என்ன மனசில் நினைக்கிறியோ அது உன் கண்ணிலே நல்லா தெரியுது, நேற்று நைட்டு நீ என்ன தெரியுமா பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லையோ அப்படின்னு சொல்ல பொய்யெல்லாம் சொல்லாத, நேற்று நைட் நீ என்ன தெரியுமா பண்ணேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் ஞாபகம் வருது நம்ம ஹீரோவை இழுத்து வச்சு கிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து அப்படியே பெட்ஷீட்குள்ள பூந்துக்க ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்தேன், ரொம்ப ஓவரா வா நம்ம வீட்டுல தான் இருக்கோம், என்னோட வீட்டுல தான் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம், தாத்தா தான் சொன்னாரு இல்லன்னு சொல்ல ஹீரோயினும் வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் நினைக்கிறாங்க ரியல் வேர்ல்டுல நான் ஒரு சிங்கிள், ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள மீடியாக்காரங்களாம் வந்து இந்த மாதிரி வந்துட்டு செகண்ட் ஹீரோ கூட உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு, உங்களுக்கு அதை பத்தி பெருசா ஃபீலிங்லாம் எதுவும் இல்லையான்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த ஒரு இதுவும் கடலை கிடையாது, ஹீரோயின் இப்ப என்னோட ஒய்ஃப்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய கார்ல ஏறிக்கிட்டு வராத போனை காதல எடுத்து வச்சுக்கிட்டு தாத்தா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உன்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது, நம்ம வீட்டுக்குள்ள போலான்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோ கூட வீட்டுக்குள்ள போறதுக்கு பயப்படுறாங்க, ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ உடனே நம்ம ஹீரோ ஒழுங்கா வரியா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ஹீரோயின் பாக்குறாங்க ஐயோ இவன் வேற நம்மள விடமாட்டான் போல இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து ஓடி போலான்னு பாக்குறப்ப காலில் அடிபட்டு இருக்கும். சோ நம்ம ஹீரோயினை வந்துட்டு உட்கார வச்சு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க ஹீரோயின் பிளஷ் ஆகுறாங்க. ஹீரோ இப்ப நீ வெக்கப்பட்டதானு சொல்ல ஹீரோயின் இல்லன்னு சொல்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு கிச்சு எல்லாம் மூட்டி விட்டு ஹீரோயினை
ஹீரோயினை சிரிக்க வச்சு ஸோ கொஞ்சம் மருந்தையும் கொடுத்து விட்டுட்டு குளிச்சுட்டு இதை போட்டுக்கோ உனக்கு காலில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக சமைக்கிறதுக்காக கிச்சன் ரூமுக்கு போறான். நம்ம ஹீரோயினும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டேன். அப்படியே நைட் ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க பாருங்க. ஸோ லைட்லாம் எதுவும் போடாம லைட்லாம் வந்துட்டு செம்மையா டிம்முன்னு இருட்டா இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் டார்ச் லைட் எடுத்து அடிச்சுக்கிட்டே என்ன பண்ணாங்க, ஒரு கேண்டில் இருந்துட்டு ஏத்தி வைக்கிறாங்க பாருங்க. ஓரமா மூலையில உட்காந்து நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோக்கு இருட்டுனா ரொம்ப பயம் போல இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிக்க. ஹீரோயின் இந்த இடத்துல ஒரு பாட்டு பாட்டுட்டு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. சோ இந்த பாட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏதோ ஒரு பாட்டு சம்திங். அந்த பாட்டு பாடினோடனே ஹீரோவும் அமைதியாயிட்டான். ஸோ நம்ம ஹீரோயின் என்ன நீ இவ்வளோ பெரிய காமிக் புக் கூட இல்லை, ஆனால் இவன் இப்படி இருட்டை பார்த்து பயப்படுறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு ஒரு கம்பெனியோட CEO இருட்டை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோவை பார்க்க. ஆனால் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை எல்லாரும் தப்பா சொல்லி வச்சிருப்பாங்க. லவ் பண்ணது ஒருத்தவன், கல்யாணம் பண்ணவன இன்னொருத்தவனா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் வர. நம்ம ஹீரோ இதெல்லாம் பெருசாக கண்டுக்காத. யாரு நமக்கு இது பண்ணாலும் நம்மள நெகட்டிவா பேசுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. நீ இந்த இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ உன் வீட்டுக்கு போறதா இருந்தாலும் போன்னு சொல்ல ஹீரோயின் இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஹாப்பி மேரேஜ் லைஃப் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல இந்த வார்த்தைகள்லாம் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, நம்ம ரியல் வேர்ல்டுல இதெல்லாம் நமக்கு சொல்றதுக்கு தான் யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் அடுத்த நாள் காலைல எந்திரிக்கா. நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இது காமிக் புக்ல இருக்க ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணு இல்லையா, டேக் கூட கிழிக்காம நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கான். ரியல் வேர்ல்டுல நம்ம ஒரு ஏழை, ஆனா இங்க பத்தியா எவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் சாப்பிடலான்னு வெளியே வர தாத்தா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கதால நினைச்சிட்டு இருக்காங்க. சும்மா நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி பண்ணாலும் தாத்தா உனக்காக நான் மருந்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு நீங்க ஆஃபீஸ் போமான்னு சொல்ல ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்தா நம்ம ஹீரோடைய ஆஃபீஸ்ல ஒரு மணி மாதிரி ஒரு பொருள் இருக்கு. ஹீரோயின் இந்த பொருளை பார்த்துட்டு இதே மாதிரி மணி என்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டே இருக்கக்குள்ள ஹீரோ அந்த மணி மாதிரி இருக்க பொருளை எடுத்து வச்சுட்டு இது வந்துட்டு நீ தொடாதன்னு சொல்ல ஹீரோயின் என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்ததா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லவே மாட்டேன். அந்த மணியும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம ஹீரோயின் ஒட்டி ஒட்டி பேசிட்டு இருக்காத ஹீரோடைய ஆபீஸ்ல இருக்க செக்ரட்டரி பொண்ணு பாக்குறா. அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு போல இருக்கு. சோ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு அவ ஜெலஸ் ஆவ. வீட்டுக்கு அங்கிள் வராரு நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக. ஆக்சுவலி காமிக் புக்கை நம்ம ஹீரோயின் படிச்சிருப்பாங்களே, இந்த அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவுடைய சொத்தை ஆட்டை போடுவாரு அந்த காமிக் புக்ல ஹீரோயின் படிச்ச வரைக்கும். இப்ப ஹீரோயின் யோசிக்கிறாங்க இந்த அங்கிளை நம்ம நம்பவே கூடாதுன்னு சொல்ல அங்கிளும் அதுக்கேத்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சொல்ல ஹீரோயின் எப்படி வந்துட்டு இப்ப பிரெக்னெண்டா இருக்கா, அவ எப்படி ஆபீஸ் விஷயத்தெல்லாம் பார்த்துப்பா, நான் வேணா ஆபீஸ் எடுத்து ரன் பண்ணுவான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நானே ஆபீஸ் விஷயத்த ரன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட சொல்ல மறுபடியும் நம்ம சிஸ்டர் கிம்மு கூப்பிட்டு விடுறாங்க. எதுக்காகனா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு விட நம்ம ஹீரோயினும் நல்லா குடிச்சிட்டு இருக்காங்க. சிஸ்டர் கிம்மு நான் தான் உன்னுடைய குழந்தையுடைய அடுத்த சித்தி அப்படின்னு சொல்ல ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வர சிஸ்டர் கிம் தான் கே இல்லையா, நம்ம ஹீரோ பார்த்தோன்னே வலிய நம்ம ஹீரோ என்ன பண்றாரு ஹீரோயினை மட்டும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை திட்டுறாரு. நீ பிரெக்னெண்டா இல்லதான், ஆனா அதுக்காக வந்துட்டு இந்த நேரத்துல நீ போயிட்டு இந்த மாதிரி குடிச்சிடலாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு குட்டி பாப்பா வந்து அங்கிள் அக்காவுக்கு பூ வாங்கி கொடுங்களேன்னு சொல்ல ஹீரோவும் வாங்கி கொடுத்ததான். ஆனா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு செம்ம டென்ஷனா கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு நம்மளுக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சு, நான் அந்த குட்டி பாப்பா நம்மள அங்கிள்னு கூப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணாடி முன்னாடி நின்று புலம்பிக்கிட்டே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த அங்கிள் என்ன பண்றாரு நம்ம ஹீரோயினை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வந்து ஸோ பிஸ்னஸை பத்தி வந்து சொல்லி கொடுப்பாருன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு பிஸ்னஸை பத்தி ரொம்பவும் டார்ச்சர் பண்றாரு. பிஸ்னஸ்னா அப்படி இருக்கும், பிஸ்னஸ்னா இப்படி இருக்கும், பேய் பிசாசுன்னு சொல்ல ஹீரோயின் என்னடா இந்த அங்கிள் நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றாருன்னு சொல்ல அந்த நேரத்துல ஹீரோ கால் பண்ணி என்ன பக்கத்துல உங்க அங்கிள் பிஸ்னஸை பத்தி ரொம்ப பேசி டார்ச்சர் பண்றாரு, உனக்கு பிஸ்னஸ்னா என்ன நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காதுல ஹெட்ஃபோன் போட வச்சு நம்ம ஹீரோயினுக்கு பிஸ்னஸை பத்தி சொல்லி கொடுக்க அங்கிளும் ஹீரோயினு பிஸ்னஸை பத்தி இவ்வளோ நல்லா பேசுறதை பார்த்துட்டு என்னம்மா உனக்கா வந்துட்டு பிசினஸ் பத்தி இவ்வளவு தெரியும், சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பரவாயில்ல அங்கிளே தெரிச்சு ஓடுற அளவுக்கு நீ பிசினஸ்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கேன்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ என்ன சொல்றாரு ஆமா அப்புறம் நான் ஒரு கம்பெனியோட CEO இல்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் ஒய்ஃபி அப்படின்னு சொல்ல டே பிளட்டி வில்லன் சரிவா உனக்கு நான் வந்துட்டு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு பார்க்கிங் ஏரியாவுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட ஹீரோயினும் பார்க்கிங் ஏரியாவுக்கு போறாங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்து யாரை ஒருத்தவங்க ஹீரோயினை வந்துட்டு இது பண்ணிடுறாங்க கடத்திடுறாங்க. யாரான்னு பார்த்தா அந்த யுவான் பொண்ணு இருக்கா இல்லையா அவளுடைய பிரதர் போல இருக்கு. இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனை தான் வந்துட்டு காமிக்ல இருக்க ஹீரோயின் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் சீன்ல என்னுடைய தம்பியை ரிலீஸ் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த யுவான் பொண்ணு ஹீரோயின்ட்ட கெஞ்சிட்டு இருந்திருப்பா. இப்ப அவன் வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு அதை இது கடத்திட ஹீரோயினுடைய போனை பாத்துறான். இப்ப நம்ம ஹீரோயினை தேடி வர நம்ம ஹீரோயினும் ஐயோ இவளுடைய தங்கச்சி நம்ம வந்துட்டு நம்ம புள்ளி பண்ணல, அந்த காமிக்ல இருக்க ஒரிஜினல் ஹீரோயின் தான் வந்துட்டு புள்ளி பண்ணா, ஆனா இவன் நம்ம நினைச்சு இப்படி கடத்தி கூட்டு வந்துட்டானேன்னு
சொல்லிட்டு டே என்னோட கயிறு அவுத்து விடுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த பையனையே வந்துட்டு சில ரவுடி பசங்க கட்டி மறுபடியும் ஹீரோயின் பக்கத்துல உட்கார வச்சிடுறாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அது அங்கிளுடைய ஆட்கள் தான் ஹீரோயினை கிட்னாப் பண்ணி கொலை பண்றதுக்காக. எதுக்காகனா ஹீரோயின் செத்துட்டா அங்கிள் சொத்த ஆட்டை போட்டுடலாம் இல்லையா, அதனால தான் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் நம்மள யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட டேய் வந்து என் கை அவுத்து விடுறா, நம்ம 2 பேருமே தப்பிச்சுக்கலாம்னு சொல்ல, இல்ல நான் உனக்கு அவுத்து விட மாட்டேன், அந்த ரவுடி பசங்க உன்னதான் கொலை பண்ணுவானுங்கன்னு சொல்ல, என்ன கொலை பண்ணிட்டானுங்கன்னா உன்ன என்ன ஊருக்காவா போடுவானுங்க, ஒழுங்கா அவுத்து விடுறா வெண்ண பையலேன்னு சொல்லிட்டு அவுத்து விட வைக்க அவனும் நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க காட்டு பகுதியில. ஆனா அவனுக்கு காலில் அடிபட்டுடுது. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்ல பொண்ணு இல்லையா, சோ அவனையும் சேர்த்து காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு பார்க்க மறுபடியும் அந்த ரவுடி பசங்க வந்துடுறானுங்க. சோ இப்ப அவனுங்க என்ன பண்றானுங்க, நம்ம ஹீரோயினையும் அந்த பையனையும் கூட்டிட்டு போலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோவும் வந்துடுறாங்க. ரவுடி பசங்கள நிறைய பேர் இருக்கிறதுனால ஹீரோ போட்டு சமத்தியா அடிச்சிடுறாங்க. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண் முழிக்க ஹீரோயின் நல்ல வேலை நீ முழிச்சிட்டியா, நான் ரொம்ப பயந்துட்டேன், உனக்காக வேணா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, ஹீரோ எம்மா சாப்பாடுலாம் வேணாம், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் வந்து நீ ரெஸ்ட் ரூம் கூட்டு போறியான்னு சொல்ல, ஹீரோயினும் சரி சரி வா உன்னை ரெஸ்ட் ரூம் கூட்டு போறேன்னு கூட்டு போறாங்க பாருங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற சோப்பு வழிக்கு கீழே விழ வர நம்ம ஹீரோயினை பிடிக்க ஹீரோடைய கை போயிட்டு ஷவரை ஓபன் பண்ணி விட்டுடுது. 2 பேருமே தண்ணியிலே செமையா நனைஞ்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வாவ் இந்த வில்லன் எவ்வளவு ஹாட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோவையே பார்த்துக்கிட்டு இதுக்கப்புறம் என்னால முடியாது, இது ஒரு காமிக் உலகம் தானே, நான் என்ன பண்ணா யாருக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு அது ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு டே வில்லா நீ பாக்கிறதுக்கு செம்ம அழகா இருக்கா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க தெரியுமா, என்னால இதுக்கு மேலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண நம்ம ஹீரோவும் எவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டு இருப்பா சொல்லுங்க. சோ நம்ம ஹீரோயின் கூட நம்ம ஹீரோவும் அப்படியே ஒன்னா சேர்ந்து 2 பேருமே அப்படியே ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி நடக்குது. ஸோ 2 பேருமே வந்துட்டு கியூட்டா அதோடைய அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே காலைல விடியுது. ஸோ நம்ம ஹீரோயின் வச்சுச்சோ நம்ம என்ன வேலை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான். ஸோ ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் ஹீரோக்கே தெரியாம ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஐயோ என்ன இப்படி ஒரு லவ் பைட்டா இருக்கு, இவன் என்ன டாகா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நான் ஒன்னும் டாக்லாம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோயின் குளிச்சுட்டு வராங்க பாருங்க. ஹீரோ என்ன பண்றா நம்ம ஹீரோயினுக்கு செலவுக்காக வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் எனக்கு இதுக்கு இந்த காசு எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்ல பரவாயில்ல நீ என்னோட ஒய்ஃபை தானே சாரி ஒய்ஃப் தானே காசை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் ஐயோ ஒருவேளை ஒன் நைட் ஸ்டாண்ட் நினைச்சு இவனுக்கு காசு கொடுக்குறானா டே வில்லன் பையலே நீ எப்பயுமே காமிக்ல வில்லனா தான்டா இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பின்னாடி போக விட்டு முன்னாடி திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா தாத்தாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஸோ தாத்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை திட்டுறாங்க. நீ இதுக்கப்புறமா உனக்கு பாடி கார்டு வச்சுக்கோமா, உன்னை யாருமா கடத்துன்னு சொல்ல ஹீரோயின் ஐயோ தாத்தா இங்க பாருங்க நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்துட்டு நம்ம ஏன்னா இப்ப ஹீரோயின் சொன்னா அந்த பையன் எல்லாம் மாட்டுவான், அதனால ஹீரோயின் அந்த பையனை காப்பாற்றணும்னு தாத்தா கிட்ட சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து ஆஃபீஸ் போவேன். ஆனா தாத்தா யாருக்கோ ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோயினை யாரு கடத்தினான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ ஆஃபீஸ் கூட்டு போவான்னு பார்த்தா ஹீரோயினை வந்துட்டு இந்த மாதிரி இந்த பேஸ்கெட் பால் விளையாட கூப்பிட்டுருக்கான் போல இருக்கு. ஹீரோயினுக்கா சுத்தமா பேஸ்கெட் பாலே விளையாட வரல, செம்மையா நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப 2 பேருமே விளையாடிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா ஹீரோயின் விழ வராங்க. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்திட இப்ப நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல உன்னோட ஒய்ஃப் தான், ஆனா அதுக்காக ஃபர்ஸ்ட் அவ என்னதான் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரியா பேச நம்ம ஹீரோ செம்மையா பிடிச்சி திட்டி விட்டுட்டு போயிடா. இப்ப அவ என்னோட ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பேசாதன்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல கூட்டிட்டு போவேன். ஹீரோயின் நினைக்கிறாங்க பரவாயில்ல இவன் வில்லன் தான் பட் இருந்தாலும் ரொமான்டிக்கான வில்லன் தான் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் என்னப்பா ஜலஸ் ஆவுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ செம்ம கடுப்பாயினா. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ கிட்ட ஸ்வீட்டி கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. நம்ம ஹீரோயின் யாரு போன்லன்னு கேட்க ஆனா நம்ம ஹீரோ சொல்லவே மாட்டேன்றான். ஸோ இதனால நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது, யார்கிட்ட இவன் பேசிட்டு இருக்கான், ஏன் நம்ம கிட்ட யார்கிட்ட பேசுன்னு சொல்லவே மாட்டேன்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு விதமான டவுட் வருது. இப்ப நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி யாரோ வந்து காப்பாத்துற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, அத கனவுல தெரியுது. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஐயோ நம்மள யாரோட ஆக்சிடென்ட் பண்ண வந்துட்டு சாவடிக்க ட்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு டைரக்டா நம்ம ஹீரோயின் சிஸ்டர் கிம்மு கிட்ட போயிட்டு நான் எனக்கு யாரெல்லாம் மேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்ல நான் யாரையாவது லவ் பண்ணி ஏமாத்திருக்கேன்னா கொஞ்சம் சொல்லன்னு சொல்ல காமிக் புக்ல இருந்த அந்த ஹீரோயின் அதாவது ஹீரோயினோட கேரக்டர்ல இருந்த அந்த காமிக் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பசங்களை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்காப்புல இருக்கு. அதாவது நீ வேணான்னு ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ நிறைய பெருசா லிஸ்டே நம்ம சிஸ்டர் கிம்மு கொடுக்க
இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அச்சோ இவனுங்க தான் என்ன ஏதாவது ரிவெஞ்ச் பண்றானுங்களோன்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோயின் அவனுங்கள்ட்ட சாரி கேட்க. ஆனா அவனுங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. யாரா இவனுங்க ஜோக்கர் மாதிரி இருக்கானுங்க, இவனுங்களாலே நமக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு ஹீரோயின் விட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஜாகிங் போயிட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்துல ஒரு லேடி நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக ஒரு பாட்டு பண்ணாங்க இல்லையா, அதே பாட்டை பாடிக்கிட்டே ஒரு லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என் பையனை பாத்தியான்னு கேட்க ஹீரோயின் ஐயோ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க வந்து கூட்டிட்டு போலான்னு பாக்க இப்ப அந்த இடத்துக்கு செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்து அந்த லேடியை பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க. யார் இந்த லேடி, எதுக்காக இவளை இங்க கூட்டு வந்த, இவ என்ன மென்டல் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி செம்மையா கழுத்தெல்லாம் பிடிச்சி நெருக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அம்மா தான். இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோயின் உங்களுக்கு என்ன அறிவே இல்லையா, ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல ஹீரோ நம்ம ஹீரோயின் மேல இம்ப்ரெஸ் ஆகுறான். இப்ப ஹீரோயின் அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ அது என்னுடைய அம்மா, அவங்களுக்கு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ நான் இந்த மாதிரி பிசினஸ் மீட்டிங்காக வெளியே போறேன், அதனால நீ தாத்தா வீட்டுக்கு போ, நீ தனியா இருக்காதுன்னு சொல்ல ஹீரோயின் பேக் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா வீட்டுக்கு போறதுக்காக. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராரு. பட் ஆனா நம்ம ஹீரோயின் காருக்குள்ள பார்த்தா அந்த ஸ்வீட்டி பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் யார் இந்த பொண்ணுன்னு கேட்க ஆக்சுவலி வந்துட்டு இது ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோ வாயை நான் உன்னை கொண்டு போய் தாத்தா வீட்டுல விட்டுறேன்னு சொல்ல. ஆனா இந்த ஸ்வீட்டி பொண்ணு பாஸ் வாங்க நேரமாயிடுச்சு நமக்கு பிளைனுக்குன்னு சொல்ல ஹீரோவும் நம்ம ஹீரோயினை சரி நீ பத்திரமா போன்னு சொல்லிட்டு போவ. ஹீரோயினுக்கா செம்ம ஜெலஸ் ஆகுது. பாரு அந்த ஸ்வீட்டி பொண்ணு கூட ஹீரோ போறான், ஆனா பாரு என்னை கொண்டு போய் வீட்டுல வில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஜெலஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கக்குள்ள அடுத்த நாள் இந்த அங்கிள் என்ன பண்றாரு ஹீரோயினுக்காக சோ இந்த மேரேஜ் கிஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு கார் ஒன்னு பிரசன்ட் பண்றாரு. இப்ப அந்த நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க அந்த காருக்குள்ள வலுக்கட்டாயமா உட்கார வச்சு காரை ஓட்டிப்பாருன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோயின் கனவுல வந்தது இந்த கார் தான், இந்த கார்ல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் ஹீரோயின் கனவு காண்டிருப்பாங்க. உடனே அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இல்ல நான் இன்னொரு நாள் டிரைவ் பண்றேன்னு போவேன். அங்கிளுடைய மூஞ்சியே மாறுது. சோ நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த நாள் தெரிய வருது இந்த மாதிரி அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா சில பல வயர்ஸ் எல்லாம் கட் ஆயிட்டு இருந்தது, இந்த மாதிரி நாங்க சரி பண்றோம்னு சொல்லிட்டு வருது. பத்தாததுக்கு நம்ம ஹீரோடைய அம்மாவும் வேற இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது நியூஸ். சோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோ உடனே என்ன பண்றான் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ ஃபாரின் ட்ரிப்ல இருந்து வந்துட்டாம்ல இருக்கு. சோ ஹீரோயினை ஒரு இடத்துக்கு வர சொல்ல ஹீரோயினுமே நம்ம ஹீரோ தேடி போறாங்க. அந்த இடம் எந்த இடம்னா நம்ம ஹீரோ சின்ன வயசுல நம்ம ஹீரோ அவங்க அம்மா கூட இருந்த இடம் போல இருக்கு. சோ இது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி வந்துட்டு எங்க அம்மா இருந்த இடம் இதுதான், உனக்கு ஒண்ணு தெரியுமா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான்னு தெரியுமா, செகண்ட் ஹீரோவுடைய அப்பாவும் நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் ஒண்ணுதான். ஸோ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஸோ செகண்ட் ஹீரோவுடைய அம்மாவை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணுன்றதுக்காக ஹீரோவுடைய அம்மாவை ஹீரோவுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா டம்ப் பண்ணிட்டு ஹீரோவுடைய அம்மாவையும் ஹீரோவையும் விட்டுட்டு போயிட்டாங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும். இது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி ஹீரோ வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் ஹீரோவை கம்ஃபர்ட் பண்றாங்க. ஸோ ஹீரோ ஓரளவுக்கு நார்மல் ஆகுறான். ஆக்சுவலி ஹீரோவுடைய ஸ்டெப் பிரதர் தான் வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோ போல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். நான் இந்த வீட்டுல சின்ன வயசா இருந்தப்ப ஒரு பொண்ணு சின்ன வயசுல வந்துட்டு என்னை வந்து காப்பாத்தினா. ஆக்சுவலி அப்ப வந்து பார்த்தனா எங்க அம்மாவுக்கு ரொம்ப மனநலம் சரியில்லை. அப்போ வந்துட்டு எனக்கு இருட்டுனா பயம் இல்லையா, அந்த பொண்ணு தான் எனக்கு அந்த மணியை கொடுத்தது, நீ கூட அன்னைக்கு ஆஃபீஸ்ல பார்த்தல அப்படின்னு சொல்ல ஹீரோயினோடைய லைஃப்லயுமே இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஹீரோயினோட சின்ன வயசுல கூட ஒரு பையனை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மணி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பையனுக்கு இருட்டுனா ரொம்ப பயனோடனே ஹீரோயின் நைட்டு ஃபுல்லா அந்த பையன் கூட இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோயின் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஆனா அது ரியல் வேர்ல்ட் ஆச்சு, இது ரியல் வேர்ல்டு தானே, இது காமிக் வேர்ல்டு தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்க இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்கு அந்த ஸ்வீட்டி பொண்ணு வரா. இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட நீ ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்க தானே லவ் பண்ண, நீ வந்துட்டு உன்னுடைய ஸ்டெப் பிரதர் கிட்ட இருந்தேன் ஹீரோயினை பிரிக்கணும் தானே லவ் பண்ணின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தேன், நீ என்ன உண்மையாவே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியா, நீ அவளை ரிவெஞ்ச் பண்ணலையான்னு கேட்க நம்ம ஹீரோ இல்ல அந்த அளவுக்கு கெட்ட பொண்ணுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டி கிட்ட நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் கேட்டுடுறாங்க. இப்ப ஹீரோயின் இதை கேட்டவனே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுது. ஸோ ஹீரோ தன்னை உண்மையாவே லவ் பண்ணல போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நீ என்ன உண்மையாவே லவ் பண்ணல, நீ என்ன லவ் பண்ண மாதிரி ஏமாத்தி இருக்க, உன்னுடைய ஸ்டெப் பிரதரை நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக தான் நீ என்ன இந்த மாதிரி வந்துட்டு லவ் பண்ற மாதிரி ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சப்பல் கூட போடாம என்ன பண்றாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ திரும்பி பாக்குறாங்க நம்ம ஹீரோ வருவான்னு. ஆனா ஹீரோ வரல, அதுக்கு பதிலாக நம்ம செகண்ட் ஹீரோ தான் வந்திருக்கான். இப்போ செகண்ட் ஹீரோ வந்து நான் தான் அப்பவே சொன்னல நீ ஹீரோவை நம்பாதன்னு சொல்லிட்டு பத்தியா அவன் உன்னை இப்போ அம்போன்னு ரோட்ல விட்டுட்டான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு போட்டுக்கட்டுக்கு ஷூஸ்லாம் போட்டு வந்துட்டு கொடுக்க நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹீரோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் ஹீரோ என்ன சொல்றான், நான் வந்துட்டு அந்த பொண்ணை அதாவது அந்த யுவான் பொண்ணை வந்துட்டு நான் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிட்டேன், ஏன்னா அவ வந்துட்டு உங்க அங்கிள் கூட ஒரு ஹோட்டல்ல இருந்ததை நான் பார்த்துட்டேன், அதனால நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன், மறுபடியும் நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின்
வந்து பாத்தீங்கன்னா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கால்ல இருந்து நம்ம செகண்ட் ஹீரோடைய ஷூவை கழட்டிட நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஹீரோயின் ஒழுங்கா என்ன விடுடா, நீ தான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்ல இதெல்லாம் இந்த யுவான் பொண்ணு தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ இந்த யுவான் பொண்ணுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை லவ் பண்றியான்னு கேட்டான் இல்லையா. இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு டென்ஷன் ஆக ஹீரோ இப்ப அவன் பக்கத்துல இருக்க நியாயத்தை ஹீரோயின் கிட்ட சொல்லலான்னு பார்க்க. ஆனா நம்ம ஹீரோயின் காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல, ஐ ஹேட் யூன்னு கத்திக்கிட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இங்க பாரு, நான் உன்னை ரிவெஞ்ச் பண்றதுக்காக தான் லவ் பண்ணேன், ஆனா இப்போ நான் உன்னை உண்மையாவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு ஒழுங்காவா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் இல்ல நான் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு வாந்தி வந்து மயக்கமும் வந்துடுது. ஹீரோ பதறி அடிச்சு போய் ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா. ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்காங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் என்னடா இது கால கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. என்ன நான் பிரெக்னெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினை ரொம்ப நல்ல விதமா பாத்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கோவம் இன்னும் குறையவே இல்லை. ஸோ ஹீரோவை எப்ப பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயினை ரொம்ப நல்ல விதமா கவனிச்சுக்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ கீழே தூங்கிட்டு இருந்தான். காலைல எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல படுத்துட்டு இருக்கான். எதுக்குடா வந்து மேல படுத்தேன்னு சொல்ல நீ தான் நேற்று நைட்டு நல்லா குடிச்சிட்டு நீ ஒரு வில்லன்னு, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கன்னு சொல்லிட்டு என் பக்கத்துல வந்த, நான் என்னமா பண்றதுன்னு சொல்ல ஹீரோயின் உடனே எம்பாரஸ்மெண்ட் ஆகி இதெல்லாம் வெளியே சொல்லுவாங்க, வாயை மூடுறா வெண்ண பயிலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வாயை போத்த. இப்ப அந்த ஸ்வீட்டின்ற பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்க்கணுன்றதுக்காக மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுருக்கா. ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்துட்டு ரொம்ப குழப்பத்தோட அந்த ஸ்வீட்டி பொண்ணை பார்க்க போவேன். அந்த ஸ்வீட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றா, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு ஹீரோவுடைய அம்மாவை விட்டுட்டு அந்த செகண்ட் ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் ஹீரோ உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் உன்னை லவ் பண்ணாரு. பட் ஆனா இப்போ உன்னை உண்மையாவே அவன் லவ் பண்றான்னு சொல்ல ஹீரோயின் இதை வந்துட்டு இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, ஏன்னா நான் ஹீரோவை லவ் பண்ணேன், இப்போ நீ ஹீரோவை நல்ல விதமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டி பொண்ணு அங்கிருந்து சொல்லிட்டு போவேன். நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. ஹீரோ என்ன பண்றான், அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே வந்துடுறான். ஏன்னா ஹீரோயினை நல்லா பாத்துக்கணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயினை நல்லா பாத்துக்கணுன்றதுக்காக ஆன்லைன்ல பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து கிளாஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்போ உண்மையாவே இவன் நம்மள லவ் பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த கிளாஸ்ல நம்ம ஹீரோயினையும் சேர்த்து விட, ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசா எதுவும் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு சமைச்செல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்க. ஒரு நாள் நம்ம டீச்சர் அந்த சிஸ்டர் கிம் இருக்காங்க தெரியுமா, அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு சிஸ்டர் கிம்மை பார்க்கலான்னு போவா. அந்த இடத்துல வந்துட்டு டெக்கரேஷன்லாம் இருக்கு. திடீர்னு சிஸ்டர் கிம் காணோம். கிம் எங்க போயிட்டீங்க நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராப்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோயின்காக. ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன், நான் என்னுடைய ஸ்டெப் பிரதரை வந்துட்டு பழி வாங்கணுன்றதுக்காக தான் அவன் கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தான் நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் உன்னை உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய லவ் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினும் நம்ம ஹீரோவை மன்னிச்சிடுறாங்க. ஆனா இன்னுமே இந்த அங்கிள்காரன் அடங்காம ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாவும் வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஸோ ஆக்சுவலி தாத்தாக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அதனால ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அதனால நீ உன்னோட ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருமா, நான் CEO ஆயிடுறேன், தாத்தா வந்ததுக்கு அப்புறமா உனக்கு அந்த பதவியை கொடுத்துறேன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் முடியாது, என்னோட ஷேர்ஸ் எல்லாம் நான் ஹீரோயினுக்கு கொடுக்குறேன், ஹீரோயின் தான் கம்பெனியோட CEOன்னு சொல்ல. ஸோ இந்த அங்கிள் என்ன பண்றான், செம்ம கடுப்பாயிடுறான். இப்போ அங்கிள் வந்துட்டு யார் கூட கூட்டணி வச்சிருக்கான்னா அந்த யுவான் பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட தான் போல இருக்கு. அந்த யுவான் பொண்ணு கிட்ட நம்ம போட்ட பிளான்லாம் வேஸ்ட் ஆகுது, ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சாதான் வந்துட்டு நம்மளால வந்துட்டு சொத்த ஆட்டை போட முடியும்னு சொல்ல. இப்போ ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு கால் வருது அந்த அங்கிள் கிட்ட இருந்துதான். அங்கிள்காரன் ஹீரோயின் கிட்ட ஹீரோ ரொம்ப தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கான், ஏதோ ஒரு பொண்ணு கூட அவன் ஒரு ஹோட்டலுக்குள்ள போனதை நான் பார்த்தேன் வாமான்னு சொல்ல ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சு வர. இப்போ உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்கிள் என்ன பண்றாரு, ஒரு ரூம் கதவை தட்ட நம்ம ஹீரோ தான் உள்ள இருந்து வரான். பட் ஆனா உள்ள செக்ரட்டரி இருக்காரு, எந்த விதமான பொண்ணுமே இல்ல. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன அங்கிள் இப்படி எதுக்கு சொன்னீங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே எதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி கூட்டு வந்திருக்கீங்க, தப்பா வந்துட்டு நீங்க பிரெட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிளை விட்டு துரத்தி விட. அப்பதான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து நம்ம ஸ்வீட்டி வரா. ஆக்சுவலி ஸ்வீட்டி குடிக்கிற டீல ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துருக்காரு இந்த அங்கிள் வேணும் தான். ஏன்னா ஹீரோவையும் ஸ்வீட்டிவையும் ஒன்னா பார்க்க வச்சா நம்ம ஹீரோயின் எப்படி ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா தாத்தாவுடைய சொத்தை ஆட்டையை போட்டுடலான்னு இந்த அங்கிள்காரன் இந்த மாதிரிலாம் பண்ண ஸ்வீட்டி இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க, வெயிட் கூடணும் இல்லையா, வயிறு வளர்ந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. ஆனா ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாம போறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அவங்களோட வெயிட்டை இழந்துகிட்டே இருக்காங்க. ஹீரோ வீட்டுல நீ ரெஸ்டடுன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல ஆஃபீஸ் போகணும், இல்லைன்னா அந்த அங்கிள்காரன் எல்லா சத்தையும் ஆட்டையை போட்டுருவான்னு ஆஃபீஸ் போனா இந்த அங்கிள்காரன்
போர்டு மெம்பர்ஸை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு உடம்பு சரியில்லை, தாத்தாவும் வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நான் CEO ஆயிக்கிறேன் மறுபடியும் இதே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. சோ இந்த நேரத்தில் தான் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அந்த இடத்துக்கு தாத்தா வராங்க. தாத்தா வந்த உடனே போர்டு மெம்பர்ஸ் எல்லாமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த அங்கிள் காரனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எப்படி தாத்தா நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க தாத்தா இப்பதான் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. நான் உடம்பு சரியாத மாதிரி நான் சும்மா தான் நடிச்சேன், நீ பண்ண எல்லா கோல்மாலும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அன்னைக்கு ஹீரோயினை கடத்தந்து நீ தானே கிட்னாப் பண்ண அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டாங்க, தாத்தாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ தாத்தா என்னுடைய சொத்தெல்லாம் ஆட்டையை போடுறதுக்காக நீ தானே இந்த மாதிரிலாம் பண்ண, அன்னைக்கு பிரேக் ஒயரை கட் பண்ணி அந்த காரை ஹீரோயினுக்கு பிரசன்ட் பண்ணிருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா சோ அங்கிளை போட்டு அடிக்க அப்படியே போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சோ இப்ப ஹீரோ கிட்ட அவங்க உண்மையாவே ரியல் வேர்ல்ட்ல இருந்து தான் வந்திருக்காங்கன்ற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆனா எனக்கு வயிறு வளர்ந்துக்கு தானே போகணும், ஆக்சுவலி என்னுடைய கிலோ எல்லாம் கம்மி ஆயிட்டே இருக்கு, நான் வெயிட் கம்மி ஆகிக்கிட்டே இருக்கேன், இதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் ரியல் வேர்ல்டுக்கு போறேன் போல இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் ஆமா உன்னுடைய கேரக்டரே வேற, ஆக்சுவலி நீ ஒரு செல்ஃபிஷான பொண்ணாதான் இருந்தா அப்ப நீ உண்மையா ரியல் வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆச்சரியத்தோடு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் நான் இன்னும் கொஞ்சம் நாள்ல இங்க இருந்து போறேன் போல இருக்கு, அதுக்குள்ளே வாய நம்ம டேட்டிங்லாம் போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட இருக்கிற நாட்கள்ல நம்ம ஹீரோயின் டேட்டிங்லாம் போயிட்டு ஹீரோ கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ காலைல முழிச்சு பார்க்க ஹீரோயினை காணும். நம்ம ஹீரோவும் தாத்தா கிட்ட போயிட்டு ஹீரோயின் எங்கன்னு கேட்க அதுவாப்பா இந்த மாதிரி செகண்ட் ஹீரோயின் வந்தா அவ கூட ஒரு டிரைவ் போயிருக்காப்பான்னு சொல்ல இப்போ அந்த இடத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோ ஓடி செகண்ட் ஹீரோயின் எனக்கு மெசேஜ் பண்ணா உனக்கு நான் வேணுமா இல்ல ஹீரோயின் வேணுமான்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, அவ ஏதாவது ஹீரோயினை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ பதட்டமாயி நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். உண்மையாவே இந்த செகண்ட் ஹீரோயின் பொண்ணு என்ன பண்றா நம்ம ஹீரோ கிட்ட உங்ககிட்ட காசு பணம் அதுக்கப்புறமா அந்த செகண்ட் ஹீரோ எல்லாமே உங்ககிட்ட இருந்தாங்க, ஆனா உங்ககிட்ட இருந்து காசு பணத்தை புடுங்க முடியாது, ஆனா நான் செகண்ட் ஹீரோ உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டேன், ஆனா இந்த நேரம்னு பார்த்துதான் இந்த அங்கிள் பையன் உன்னுடைய அங்கிள் இருக்கான் இல்லையா அவன் என்னுடைய குளிக்கிற போட்டோவை எங்க இருந்தோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டான், நானும் அங்க போனேன், அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், ஆனா அப்ப நாங்க வெளியே வரப்பதான் செகண்ட் ஹீரோ என்ன பார்த்துட்டு என்ன பிரேக்கப் பண்ணிட்டான், இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாமே இருக்கு ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோட வாழணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓட்டிட்டு போற கார் ஸ்டேரிங்க பிடிச்சி ஆட்டி விட்டுட ஹீரோயினுடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த ஆக்சிடென்ட் சீன் தான் நம்ம ஹீரோயினுக்கு கனவுல வந்திருக்கும். இப்ப நம்ம ஹீரோயின் அரை கண்ணுல இருக்கக்குள்ளேயே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு கத்துறான், என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கத்த அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோ ஒழுங்கா எந்திரிச்சிடு என்னை விட்டு போயிடாதன்னு சொல்ல ஹீரோயினுக்கு தலையில செம்மையா அடிபட்டு இருக்கு. ஹீரோயினுமே முழிக்கிறாங்க, ஆனா ரியல் வேர்ல்டுல முழிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி நீ எத்தனை நாளா தெரியுமா கோமால இருக்க, உனக்கு ஷாக் அடிச்சு நீ பாத்ரூம்ல விழுந்து கிடந்த, நல்ல வேளை நான் வந்தேன், எவ்வளவு பயந்துட்டு தெரியுமான்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்ப நம்ம ஹீரோயின் உண்மையாவே காமிக் வேர்ல்ட்ல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்ப நடந்தது எல்லாத்தையுமே ஒரு புக்கா எழுதி அவங்களுடைய பப்ளிஷர் கிட்ட கொடுக்க புது பப்ளிஷர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அதனால நீ உடனே ஆபீஸ்க்கு வாமான்னு சொல்லிட்டு எடிட்டர் கிட்ட இருந்து கால் வர ஹீரோயின் அங்க போனா தாத்தா அங்க இருக்காரு. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயின் இருக்க வேண்டிய அந்த பேத்தின்ற இடத்துல இப்ப அந்த செகண்ட் ஹீரோயின் தான் இருக்கா, தாத்தாவுக்கு நம்ம ஹீரோயினை சுத்தமா தெரியல, பத்தாவதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோவும் வேற அங்க இருக்கான். ஹீரோயின் என்னடா இது காமிக் வேர்ல்ட்ல பார்த்தவங்க எல்லாம் உண்மையா இருக்காங்க ஆனா யாருக்குமே என்ன தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுடைய எடிட்டர் கிட்ட போனா எடிட்டர் என்ன சொல்றாங்க, நீ இப்ப காமிக் எழுதுன்னு தெரியுமாமா, அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு பப்ளிஷர் இந்த காமிக் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல ஹீரோயின் டேபிள் மேல இருக்க ஒரு மணியை பாக்குறாங்க, அது நம்ம ஹீரோது இல்லையா, இது யாருதுன்னு கேட்க அதுவாமா இதுதான் பப்ளிஷருடைய மணின்னு சொல்ல ஹீரோயின் அந்த மணி எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ உண்மையாவே ஹீரோயின் அந்த காமிக் வேர்ல்ட்ல லவ் பண்ணிருப்பாங்க இல்லையா, சுத்தி நம்ம ஹீரோ தான் தேடிட்டு இருக்காங்க, எங்க இருக்காவன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க. இப்பதான் நம்ம ஹீரோவுடைய வாய்ஸ் கேக்குது. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சின்ன வயசுல உண்மையாவே நம்ம ஹீரோயின் அந்த மணியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருதுக்கு. சோ சின்ன வயசுல நீ என்ன இருட்டுல இருந்து காப்பாத்தின, நீ எனக்கு இந்த மணியை கொடுத்த, நான் இது நாள் வரைக்கும் உன்னதான் தேடிட்டு இருந்தேன், இப்ப கடைசியா நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண. எப்படியா இருந்தாலும் காமிக் வேர்ல்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு, குழந்தையும் பிறக்க வேண்டிய ஸ்டேஜ்ல இருந்தாங்க. ஆனா இப்ப ரியல் வேர்ல்டுல இதுக்கப்புறமா தான் ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டர் இதோட முடிச்சிருக்காரு. எப்படி இருக்கு இந்த ஜாமா, நல்லா இருக்குங்களா? சோ உங்களுக்கு இந்த ஜாமா பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you.